ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய வக்ரமாகிறார். வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது. தட் இஸ் கால் ரிட்ராகேஷன். ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார். எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலம் இழக்கும் போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது. அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரமாகிறதுனால 12 ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த வக்கர குரு பெயர்ச்சியை பற்றி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். வக்கர குரு பெயர்ச்சி 15/10 அதாவது 11/2/2025 வரலும் இருக்குது. இந்த 4 மாதம் 120 நாள். இந்த 120 நாளை பார்த்தாலேயானால் 4 மாதம்ன்றதுனால ஒரு மாதத்துக்கும் எப்படி ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்தாலேயானால் 15/10க்கு மேலே சூரியன் விருச்சிகத்தில் வர்றதும் சமசப்தமத்தில் குருவின் பார்வை, அதாவது வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை இருக்கிறதுனால சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் வருது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்து வக்கரகதி அடையிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. என்னடா இது இப்படி சொல்கிறாரு, வக்கரம் ஆடிச்சுன்னா அது பிரச்சனைகள் வருமே, பணம் வராமல் இருக்குமே அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்படின்னா இது சிவராஜ யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அரசாங்கத்திலிருந்து நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் குதூகலமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 8ஆம் இடத்தில் சூரியன் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அரசாங்கத்தினால் இவ்வளவு நாள் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர குழந்தைகள் வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்துட்டு இருந்தாங்களே, ஆனால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கர பயிற்சி குரு பயிற்சி அமைய போகிறது இந்த முதல் மாதத்தில். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் முதல் 30 நாள் 35 நாளில் பார்த்தாலேயானால் இந்த குரு மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம், அதாவது நவாம்சத்தில் கன்னியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். தனகாரகன்னு சொல்லக்கூடிய குருவே அவரே பாக்யாதிபதி, உங்களுக்கு 9ஆம் அதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல நிற்கிறார். அவர் வக்கரம் அடைந்தாலும் சூரியனின் பார்வை இருக்கிறதுனால 180 டிகிரியில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்துக்கலையானால் இந்த தந்தையின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை தகப்பன் காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் மேலே விழுறதுனாலையும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரே தகப்பன் காரகத்துவம்னு சொல்லக்கூடியதுனால 9ஆம் அதிபதி குருவே இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம், தகப்பன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு அதாவது ஒரு புதிய முயற்சி, வேலையில் தொழிலில் ஒரு ஏற்றம், இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்கர பயிற்சி கொடுக்க போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இப்போது இந்த குரு வக்கர குருவனுடைய பார்வை எப்படி இருக்கும், அந்த பார்வை பலன்கள் மூலியமாக என்னென்ன ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டாக்டர் ஹரிஹரசர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையாக சொன்னீங்க. எப்பொழுதுமே குரு நின்ற இடத்தையும் உயர்த்துவார், பார்த்த இடத்தை இன்னும் பலப்படுத்துவார் அப்படின்றது. எல்லா கிரகங்களுக்கும் சப்தம பார்வை உண்டு. ஒரு சில கிரகங்களுக்கு மட்டும்தான் விசேஷ பார்வைகள் உண்டு. அப்படி விசேஷ பார்வை பெற்றவர் நம்ம பிரகஸ்பதியான குரு பகவான். தனித்து நின்று அந்த நண்பா சொல்லுவோம், ஆனால் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. குருவுடைய பார்வை 5ஆம் பார்வை, அவருடைய விசேஷ பார்வை 5ஆம் பார்வை எங்கே விழுது அப்படின்னாக்க கண்ணியில் விழுது. அது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு வேலை ஸ்தானம். இந்த மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் ரொம்ப நாளாக வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, கிடைக்கவே இல்லை கிடைச்ச வேலையில் நம்ம இன்னும் கான்ட்ராக்ட்லேயே வேலை பார்த்துட்ருக்கோம், நமக்கு பணி நிரந்தரமாகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைந்து அவர் உங்களுடைய 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையினால் பார்க்கறதுனால கண்டிப்பாக இதுவரையும் வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சரி சாமி, நான் வேலையில் கான்ட்ராக்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது கன்ஃபார்ம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக பிரகஸ்பதியான தனக்காரனான குரு பார்க்கும்போது வேலையில் பணி நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கார்த்திகை மாதம்ன்றதை பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் விருச்சிகத்தில் இருந்துக்கிட்டு குரு பகவான் அவரை சதசப்தமாக பார்க்க, இவர் அதை சதசப்தமாக பார்க்க, 2 பேரும் பார்க்கும்பொழுது நமக்கு மேஷராசி என்பவர்களுக்கு உத்தியோகங்கள் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நானும் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு சாமி, எனக்கு கிடைக்க வேண்டிய பண வரவு, எனக்கு கொடுக்க வேண்டிய பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்காம இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கும் இந்த சூரியனும்
குருவும் சதசப்தம பார்வை பார்க்கும்பொழுது அந்த பதவி உயர்வு பணவரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வையா அவர் உங்களுடைய ராசியுடைய இன்னொரு வீடான விருச்சிகத்தை பார்க்குறார். மேஷத்துக்கு 8ஆம் இடம் விருச்சிகம். 8ஆம் இடம் அப்படின்ட்டு மறைந்து வாழக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல. ஆனால் இதுவரையிலும் கரைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை படும்பொழுது, சூரியனோட பார்வை படும்பொழுது வெளிக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மகாபாரதத்தில் சொல்லியிருப்பாங்க, ஒரு வருஷம் வனவாசம் இருந்துட்டு வெளியில் வரக்கூடியது. அதே போல் மேஷராசி என்பவர்களுக்கு வனவாசத்தை முடிஞ்சு கடந்த காலகட்டங்களில் கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு வனவாசம் முடிஞ்சு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு வக்கர காலகட்டங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர குரு பகவானுக்கு பிரகஸ்பதியான குரு பகவானுக்கு விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வை படுற இடம் அப்படின்றது மகரத்தில் படுது. எப்பொழுதுமே குரு நின்ற இடத்தையும் உயர்த்துவார், பார்த்த இடத்தையும் உயர்த்துவார். அப்போ இது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் ஆகுது மகரம். அப்போ இதுவரையிலும் ஜீவனஸ்தானத்துக்கு திண்டாடிட்டு இருந்தவங்க, ஒரு பொழுது சாப்பாட்டுக்கே திண்டாடிட்டு இருந்தவங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க, தொழிலில் முடக்கம் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. கடந்த கொரோனா காலகட்டங்களில் எப்படி முடக்கம் இருந்துச்சோ அதே போல் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு முடக்கம் இருந்துச்சு. அத்தனை முடக்கமும் தனக்காரகனான பிரகஸ்பதியான குரு பார்க்கும்பொழுது விடுதலை 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த 4 மாதமுமே பொறுத்தளவுக்கு மகர ராசி என்பவருக்கு கடந்த காலகட்டங்களில் 7.5 சனியில் படாத பாடுபட்டு இருந்தாங்க. இப்போ பாதச்சனி நடந்துட்டு இருக்கு. அவர் போகும்போது நல்ல காரியம் பண்ணிட்டு போவார், குரு பகவான் பார்க்கும்போது நல்லது பண்ணிட்டு போவார். அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த 4 மாதமும் அமோகமான மாதமாக இருக்குமா, 120 நாள் அமோகமான நாளாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அமோகமான நாளாக இருக்கும். இதை தவிர இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, சனி பகவான் வக்ரம் இருக்கிறார். சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறது 4/11/2024 வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் வக்ரம் அடைகிறது 15/10/2024. அப்போ இந்த 19 நாட்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தவங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் வரும். பட் அது தாங்கக்கூடிய கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை நிற்கிறதுனால தாங்கக்கூடிய கஷ்டமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த குரு வக்ர நிவர்த்தி 120 நாளும் மேஷராசி என்பவர்களுக்கு அமோகமாக இருக்குமா? கண்டிப்பாக அமோகமாக இருக்கும். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க அவங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. 2 பேருமே அற்புதமாக தெளிவாக விவரமாக விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அதாவது இது இப்போ நாங்கள் சொல்லியிருக்க ஐயா 2 பேரும் சொன்னது கோச்சார பலன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ குரு வக்கரமான காலத்தில் என்ன செய்வாருங்கிறத பற்றி. இப்போ உங்களுக்கு சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இப்போ இவங்க சொன்ன பலன்களில் நடக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அது அந்த ஜாதகம் சரியாக இல்லை அப்படிங்கிற போது மேலும் கஷ்டங்களை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த குரு வக்கரமானதுனால, அதாவது மேச ராசிக்கு 9க்கும் 12க்கும் உடைய குரு பகவான் உங்களுக்கு சுபர். அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு. இது கோச்சார பிரகாரம். அப்போது உங்களுடைய ஜெயமான ஜாதகத்தில் சரியில்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வியாழக்கிழமைகளில் ஆலங்குடி சென்று தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பின்விளைவுகளில் இருந்து மாறி நல்லதாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் இந்த 4 மாத காலமும் கண்டிப்பாக இது ஒரு தடவையாவது ஆலங்குடி போயிட்டு வாங்கங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். எல்லா வியாழக்கிழமையும் போக முடியாது. எல்லா வியாழக்கிழமையிலையும் அருகில் இருக்கக்கூடிய கோயில்களில் வியாழ பகவானையோ அல்லது தட்சிணாமூர்த்தியோ வழிபட்டுட்டு வந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பின் பாதிப்பில் இருந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை ஐயா டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இப்போ குரு வக்கர பெயர்ச்சி எப்படி இருக்கும் மேஷராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சினாப்சஸ் மாதிரி குரு பகவான் 4 மாதங்கள் கிட்டத்தட்ட 120 நாட்கள் வக்கரம் அடைகிறார். அதில் முதல் மாதத்தில் பார்த்தாலேயானால் குருவும் சூரியனும் ஒருவருக்கொருவர் வக்கரம் பெற்ற குருவும் சூரியனும் சமசப்தம பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் கண்டிப்பாக சிவராஜ யோகம்ன்றது இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் பார்த்தீங்களேன்னா நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். இதோட பார்த்தாலேனா குடும்பத்தில் கல்யாணம்
காதுகுத்து இந்த மாதிரியான சுப விசேஷங்கள் வரக்கூடிய சுப விசேஷங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஏன்னா 12ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு சுப விசேஷங்கள் நிச்சயமாக வரும். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய தொழிலில் அதீத லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த 4 மாதத்தில். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய வெளிநாடு திட்டம், அதாவது படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மாணவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் இந்த குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் அதிகமாக ஒரு பொன்னான காலமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.